வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நகைகளை திரும்ப வாங்கி செல்லும் மக்கள், அதாவது இன்று முதல் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா நகைகளை திரும்ப வாங்கி செல்லும் மக்கள், ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆட்சிக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, அதாவது விவசாய கடனில் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய கடனுக்கு உங்களுடைய விவசாயத்தில் பத்திரத்தை வச்சு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து அவங்க விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய காட்டு பத்திரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நகைகளை வச்சு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தள்ளுபடி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரசீது வந்து அன்றைக்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்று முதல் பார்த்திங்கன்னா இதுக்கான நகைகளை வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இது மாதிரியான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை இன்றைக்கே போயிட்டு நீங்கள் அணுகுங்க. இதனுடைய ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்தே வந்து இதற்கான அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வந்து விவசாய கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரசீது ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரசீது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நகையை வச்ச போது உங்களுக்கு ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரசீது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நகைகளை வந்து நீங்கள் வந்து மீட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து நீங்கள் போங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து இன்னும் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, விவசாய கடன் மட்டும்தான் வந்து இது மாதிரியான நகைகள் வந்து திருப்ப கொடுப்பாங்க, பொது நகை கடன் வந்து எப்பொழுது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இது மாதிரியான பொது நகை கடன் சரிங்களா. ஸோ இந்த பொது நகை கடனை பொறுத்த வரைக்கும் 5 சவரன் இல்லது 6 சவரன் வரைக்கும் வந்து தள்ளுபடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தேர்தல் பரப்புரையின் போது தான் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் வரைக்கும் வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு நகை கடனில் அதாவது கூட்டுறவு வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இப்போ பார்த்திங்கன்னா 5 சவரன் மற்றும் 6 சவரனுக்கான பட்டியல் வந்து தயார் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து 5 சவரன் வந்து கன்ஃபார்ம், 6 சவரன் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ 5 சவரன் வரையிலான பொது நகைக்கடன் வந்து குயிக்காக வந்து தள்ளுபடி ஆகும். ஸோ அதுக்கான அரசாணை வருகின்ற 25ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய 25ஆம் தேதி அதுக்கான அரசாணை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்பிஐ அடுத்து கனரா பேங்க் இது மாதிரியான இந்தியன் பேங்க் இது மாதிரியான தேசிய வங்கியில் வந்து பொது நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் வங்கிகளுக்கும் வந்து ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து கோரிக்கையை வந்து வச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பொது நகை கடன் வந்து தள்ளுபடி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அது வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பொறுத்திருந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அதற்கான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோன், அதாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோனை மட்டும்தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் லோனில் நீங்கள் வந்து அந்த கடன் வாங்கிறது போது நீங்கள் வந்து உங்களுடைய நகைகளை வச்சு வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் ரசீதும் வந்து அதுக்கான ரசீது வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த நகைகளை வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பொது நகை கடனை பற்றி சொல்லலை. ஸோ பொது நகை கடனுக்கு மே 25ஆம் தேதி வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம சேனலில் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.